ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு முக்கியமாக வந்திருக்கிற பெரும்பாலான கேள்விகள் எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லட்சம் ரூபாயை பாண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அதுக்கான டைம் ஃப்ரேம் என்ன, அதுக்கு என்ன விதமான ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது சம்பந்தமான கேள்விகள் தான் இருக்குது. அதுக்கான விடைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லட்சம் ரூபாயை வந்து நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரிஜினல் வேல்யூவில் குறைஞ்சிருச்சு அப்படின்னா திரும்பவும் அதே ஒரிஜினல் வேல்யூ வருவதற்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு பாண்டை பொறுத்தளவு பேசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னு நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு, ஒவ்வொரு பாண்டுக்கு நம்மளுக்கு கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸ் இருக்குது, கார்ப்பரேட்டோட பாண்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் கார்ப்பரேட்லேயே வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்களோட பாண்ட்ஸ் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட பாண்ட்ஸ் இருக்குது. நம்ம பேசிக்கலாக இந்த 3 விதமான பாண்டை தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம். இந்த பாண்டை பெரும்பாலானோர் எப்படி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிசில் ரேட்டிங் இல்லைன்னா ஒரு இக்ரா ரேட்டிங், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேட்டிங் ஏஜென்சி கொடுக்கக்கூடிய ஒரு ரேட்டிங்கில் தான் பாண்ட்ஸை பேசிக்கலாக வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பாண்ட் அப்படிங்கிறது என்ன? கடன் பத்திரங்கள் பேசிக்கலாக. இப்போ ஒரு கம்பெனி வந்து ஷேர் கேபிட்டல் மூலமாக ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க, பேங்க்கில் கடன் வாங்குறாங்க அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு, பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு. இதையும் மீறி அவங்க அடுத்த லெவல் போகும் பொழுது பேங்க்கில் கிடைக்காத ஒரு கடனை பப்ளிக்கிட்ட அவங்க இந்த கடன் பத்திரங்கள் மூலமாக வாங்குறாங்க. அந்த கடன் பத்திரங்களை என்னென்னு நம்மள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எங்களுக்கு 100 கோடி ரூபா கொடுங்க, இந்த 100 கோடி ரூபாய்க்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், வாட் எவர். 10 லட்சம் ரூபா பணம் நீங்கள் தரும் பொழுது உங்களுக்கு மாதாந்திர வட்டியாக வருடாந்திர வட்டியாக நான் இவ்வளோ ரூபா தருவேன், இத்தனை வருஷத்தில் தருவேன் அப்படின்னு சொல்லி தராங்க. இதை தான் பேசிக்கலாக பாண்ட் அல்லது கடன் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கடன் பத்திரங்கள் வாங்கும் பொழுது நம்ம என்னென்னலாம் கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியுடைய நிலைப்பாடை நம்ம கருத்தில் கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாட்டா இல்லைன்னா ரிலையன்ஸ் இல்லை ஐசிஐசிஐ பேங்க், இந்த மாதிரி பெருநிறுவனங்கள் ஒரு பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களோட பேக்கப் நம்மளுக்கு தெரியும். தெரியாத ஒரு கம்பெனி, நம்ம லிஸ்டிங்கில் தான் அந்த கம்பெனி இருந்திருக்கும், அவங்க ஆப்ரேஷன்ஸு பெரிய லெவலில் நம்மளுக்கு நம்ம ஊர்களில் நம்ம பெரிய லெவலில் பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிகள், பல கம்பெனிகள் அவங்க பாண்டு ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய கம்பெனிகளுக்கான பாண்டை தான் நம்ம இந்த ரேட்டிங் ஏஜென்சி கொடுக்கக்கூடிய அந்த ரேட்டிங்ஸை வச்சு நம்ம பண்ணுறோம். இதில் AAA ரேட்டிங் அப்படின்னா ஹையஸ்ட் சேஃப்டி அப்படின்னு அர்த்தம், AA ரேட்டிங்னா ஹை சேஃப்டி அப்படின்னு அர்த்தம், சிங்கிள் ஏ அப்படின்னு சேஃப்டி அப்படின்னு அர்த்தம், BB மைனஸ், இந்த மாதிரி நெகட்டிவ் ரேட்டிங்ஸும் இருந்துகிட்ருக்கு. பாசிட்டிவ் ரேட்டிங் AAA ரேட்டிங், இப்போ சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸ் ரைஸ் பண்ணக்கூடிய இல்லை சுந்தரம் ஃபினான்ஸ் ரைஸ் பண்ணக்கூடிய பாண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா AAA ப்ளஸ் இருக்கும் ரேட்டிங் பேசிக்கலாக. அப்படின்னா என்ன? சுந்தரம் இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, அந்த ரேட்டிங்கை நம்ம வந்து டீகோட் பண்ணுறோம். ஸோ இந்த AAA ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா இது வந்து ஹையஸ்ட் ரேட்டிங்கில் இருக்குது, இதில் பணம் போட்டால் உங்களுக்கு செக்யூர்டு அப்படின்னு சொல்லி அந்த ரேட்டிங் ஏஜென்சி நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் முன்னாடி ஒரு கம்பெனி ஒன்று இருந்தது, DHFL அப்படின்னு சொல்லிட்டு, திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து கடன் கட்டுபவர்களுக்கு இது அது பேர் என்ன, டெபாசிட்டு வாங்கின பணத்துலேருந்து லோன் கொடுத்துட்ருந்தாங்க. அந்த DHFLோட ரேட்டிங்கு அது 0 ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா AAA ரேட்டிங்கில் தான் இருந்தது. ஸோ அது சேஃப்டியான ரேட்டிங் தான் அப்படின்னு இருந்தது. ஒரு மாதத்தில் டக்குன்னு அந்த AAA ரேட்டிங் வந்து இமிடியேட்டாக BB மைனஸ் அப்படின்னு சொல்லி போகவும் அந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்ரா பண்ண ஆரம்பித்தாங்க. பாதி பேருக்கு தான் பணம் வந்தது, மீதி ஆளுங்களுக்கு அந்த பாண்டோட வேல்யூ 0ன்னு ஆயிடுச்சு. ஸோ இன்வெஸ்ட் பண்ணினவங்க எல்லா இவங்களுக்கும் அந்த பாண்டு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ கிறிசில் ரேட்டிங் கொடுக்கறத மட்டும் நம்ம கருத்தில் கொண்டு
இது இவங்க கொடுத்துட்டாங்கல்ல, அதனால நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், அதை மட்டும் கருத்தில் கொண்டு பண்ணக்கூடாது. சரி, அப்படின்னா நான் பாண்டு எதை பண்ணலாம் அப்படின்ற அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டு பாண்ட் வந்து 100% சேஃபா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பாண்ட்ஸு 100% சேஃபு தான், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற பாண்டும் சேஃப் தான், அவங்க வந்து இல்லைன்னு சொல்ல போகிறது கிடையாது. சில சமயங்களில் அந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பாண்டுக்கான காலக்கெடு வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா முன்காலத்தில் அது மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸு, ஆர்பிஐயோட பாண்டு அவங்க கொடுக்கறது சாவரின் கேரண்டியோட வருது. அது 100% சேஃப் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மெச்சூரிட்டிக்கு முன்னாடி எக்ஸிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெச்சூரிட்டிக்கு முன்னாடி பாண்ட்ஸை எக்ஸிட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து அது பாசிட்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா எக்ஸிட் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு கீழே இருந்தது, இப்போ உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா உள்ள பாண்டை நான் மார்க்கெட்டில் போய் வாங்குகிறேன் அப்படின்னா, நான் 10,50,000 ரூபாய்க்கு நான் வாங்குவேன். ஏன்னா அந்த பாண்ட் வந்து அடுத்த எனக்கு 3 வருஷம் 5 வருஷம் எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 7, 8, 9 வாட் எவர் அது எனக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 10,50,000 ரூபாய்க்கு வாங்குகிறேன். அதுக்கு என்ன, நான் ப்ரீமியத்தில் வாங்குகிறேன். 10 லட்ச ரூபா தான் ஃபேஸ் வேல்யூ. எனக்கு அந்த பாண்டோட பீரியட் முடியும் போது எனக்கு எவ்வளோ தான் தரப்போகிறாங்க, திரும்பவும் 10 லட்சம் தான் தரப்போகிறாங்க. ஆனால் நான் 10,50,000 ரூபாய்க்கு அந்த பாண்டை வாங்குகிறேன். அப்படின்னு இருக்கும் பொழுது நடுவில் நான் கொண்டு போய் அந்த பாண்டை விற்றேன் அப்படின்னா, அன்றைக்கி ட்ரேடிங் என்ன இருக்கோ அதுக்கு தான் நான் வந்து விற்கிற மாதிரி இருக்கும். ஈல்டு டில் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மெச்சூரிட்டி வரைக்கும் நான் வச்சுருந்தா எனக்கு இந்த வேல்யூ, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். அப்படிங்கும் பொழுது நடுவில் நான் விற்றேன் அப்படின்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இந்த இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்னுக்கும் நான் கொடுத்த ப்ரீமியமுக்கும் எனக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்தால் நம்ம வெளியே வந்துக்கலாம். இல்லைன்னு நம்ம வெளியே வந்தோன்னா நம்மளுக்கு அது லாஸாக தான் கருதப்படும். அடுத்தது, லாங் டேர்ம் பாண்ட்ஸ் வாங்குவது நல்லதா அல்லது ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் வாங்குவது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாங் டேர்ம் பாண்ட்ஸை பொறுத்தளவு நம்மளுக்கு அதோட வாலட்டாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சென்சிட்டிவாக இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஆர்பிஐயில் ஏதாவது ஒரு மாற்றம் ஒன்று பண்ணினாங்கன்னா இமீடியட்டாக அதோடது பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதில் மாறுபடும். ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தேன் 3 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸ் அந்த மாதிரி உள்ள பாண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்ற அதோட மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு அது குறைந்தாலும் அது வந்து கொஞ்சம் சேஃபராக இருக்கும். ஏன்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள அது சீக்கிரமாக மெச்சூரிட்டி ஆகிடுது. அடுத்தது, இன்ஃப்ளேஷன் இம்பேக்ட்டு பாண்டை பொறுத்தளவு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாண்டை பொறுத்தளவு 7-8% கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் வந்து இன்றைக்கி 6-7% இருக்குது. ஸோ 6% இருந்தால் 2%, 7% இருந்தால் 1% இன்ட்ரெஸ்ட்டும் தான் நம்மளுக்கு மோர் தேன் இன்ஃப்ளேஷனை தாண்டி நம்மளுக்கு தருது. அதனால் இன்ஃப்ளேஷன் பீட் அண்ட் ரிட்டர்ன் அப்படிங்கிற லெவலில் இதை பெரிய லெவலில் நம்ம பார்க்க முடியாது. பட் ஒரு சேஃப்டி மெஷருக்காக நம்ம அதில் வாங்கிக்கலாம். மெச்சூரிட்டி வரை வைத்திருந்தாலும் சில சமயங்களில் லாஸ் வரும் என்று சொல்கிறார்களே, இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஸோ லாஸ்ன்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி லாஸுங்கிறது 3 சிச்சுவேஷனில் நம்மளுக்கு வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃபால்ட் லாஸ். நான் முதல் சொன்ன மாதிரி ஐஎல்எஃப்எஸோடது நம்மளுக்கு ஏற்கனவே நடந்திருக்கு. டிஹெச்எஃப்எல்லோடது, அதே மாதிரி இவங்க எஸ் பேங்க் கொடுத்த 81 பாண்ட்ஸு, இதெல்லாம் மெச்சூரிட்டி வரைக்கும் வைத்திருந்தாலும் சில சமயம் 0 ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஆஃப் ரிஸ்க். ரைட் ஆஃப் ரிஸ்க்கு தான் நான் சொன்ன மாதிரி இந்த எஸ் பேங்கோட 81 பாண்ட்ஸை வந்து எங்களால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமே அந்த வேல்யூவை 0 ஆக்கிட்டாங்க. இப்போ சமீபத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒரு பிரளயம் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்விஸ் ரீ அப்படிங்கிற கம்பெனியோட 81 பாண்ட்ஸு தான். அது எங்களால் தர முடியாதுன்னு சொல்லிட்டு நியூட்ரலைஸ் 0 பண்ணுறதுனால அதில் இன்வெஸ்ட் பண்ணின என்ஆர்ஐஸ் வந்து பேங்க்கில் போய் கேட்குறதுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரைட் ஆஃப் ரிஸ்க்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரியல் லாஸ். இந்த ரியல் லாஸுங்கிறது என்னென்னா, நம்ம வாங்கின ரேட் ஒன்றா இருக்கும்,
இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுனால அவங்க குறைச்ச ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்றா இருக்கும். இதுக்கு நடுவில் இன்ஃப்ளேஷனை தாண்டின வளர்ச்சி நம்மளுக்கு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம வாங்கினதுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் ஈக்குவலாக இருந்திருக்கும், இல்லை அதை விட கம்மியாக கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து ரியல் லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பாண்ட் எஸ்ஐபி இது ரெண்டில் மிடில் கிளாஸுக்கு எது நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாண்டை பொறுத்தளவு சேஃப்டி அப்படிங்கிற ஒரு இது ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கரெக்டான பாண்டை வாங்குறதுன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். எஸ்ஐபியை பொறுத்தளவு நம்மளுடைய மீடியம் டேர்ம் லாங் டேர்ம் கோல்ஸுக்கு தான் நல்லது. மிடில் கிளாஸை பொறுத்தளவு நம்மளுக்கு 1 இயருக்கு குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸுக்கு பாண்டுக்கு போகணுமா, தேவையில்லை. நீங்கள் எஸ்ஐபியில் லிக்விட் ஃபண்டில் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லையா ஒரு பேங்க் ஆர்டியில் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் டு லாங் டேர்முக்கு எஸ்ஐபி தான் மிகச்சிறந்தது. ஏன்னா அதில் இன்ஃப்ளேஷன் பீட் அண்ட் ரிட்டர்ன் வந்திருக்குங்கிறத நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர்றது ஒரு சிம்பிளான விஷயம். பாண்ட் அப்படிங்கிறது சேஃப் அப்படின்ற மிஸ்கன்செப்ஷனை நான் புரிய வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன கிரெடிட் சுவிஸ் கேஸில் ஃபுல்லுமே வந்து வைப் ஆஃப் ஆனதை பார்த்துருக்கோம். எஸ் பேங்கோட 81 பாண்ட்ஸு 0 ஆனது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லக்கூடியதை அப்படியே முழுசாக நம்பி 10% 12% கிடைக்கும், நான் 50 லட்சம் போட்டேன், 1 கோடி போட்டேன், எனக்கு மாதம் வருது அப்படிங்கிறத பிளைண்டாக நம்பாமல் நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த ரிசர்ச் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு தெரியலை, எனக்கான இன்ஃபர்மேஷன் அதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் இருக்கக்கூடிய பாண்டு நிறைய இருக்குது. ஷார்ட் டேர்ம் பாண்ட் ஃபண்ட் இருக்குது, மீடியம் டேர்ம் பாண்ட் ஃபண்ட் இருக்குது, கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டோட சாவரின் பாண்ட் இருக்குது, முக்கியமாக ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மட்டும் தரக்கூடிய பாண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உள்ள பாண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம பண்ண வேண்டிய ரிசர்ச்சை ஃபண்ட் மேனேஜர்ஸ் பண்ணிடுறதுனால நம்மளுக்கு அதில் கம்மியாக தான் கிடைக்கும். இன்னொன்று நம்மளோட ஃபுல் பணமும் அதில் போய் மாட்டாது, ஒரு சிங்கிள் கம்பெனியில் போய் மாட்டாது. அவங்க ஒரு 10-20 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரிஸ்க்கு, ஒருவேளை அதில் ஏதாவது ஒன்று டிஃபால்ட் ஆனாலும் நம்மளுக்கு அந்த ரிஸ்க்கு குறையும். ஸோ பாண்டு பற்றி நம்மளுக்கு வந்திருந்த கேள்விகளை உங்களுக்கு விளக்கியிருக்கேன். மீண்டும் இன்னொரு நல்ல டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க பணமுடன். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.